பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கினதால், எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கினதால், எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே, எல்லையில்லா பரமானந்தமே. என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே, எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. மரணமே கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே? மரணமே கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே? சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். உயிர்த்தெழுந்த தேவனின் வல்லமை. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நாம் பார்ப்போம். ரோமர் 8:11 பார்க்கும்போது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருந்து தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்மை உயிர்ப்பித்து எழ செய்யும் வல்லமே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையாகும். பாவம் நம்மளை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்மளை இழுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையோ நம்மை பாவ பிரமாணத்திலிருந்து தூக்கி விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு உயிர்த்தெழுந்த பரமேறி செல்வதற்கு முன்பு அவருடைய சீசர்களிடம் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆனால் சீசர்களோ இயேசு உயிர்த்தெழுந்து அவரை வெளிப்படுத்துவதற்கு முன்பே சீசர்களுக்குள் பின்மாற்றம் காணப்பட்டது. 2 சீசர்கள் எம்மாவூருக்கு போய்விட்டார்கள். பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்று மற்ற சீசர்களையும் மீன் பிடிக்க அழைத்து சென்றார். தோமாவுக்கு அவிசுவாசம் காணப்பட்டு சீசர்களை விட்டு தனியாக நின்றான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னை 40 நாட்கள் சீசர்களுக்கு வெளிப்படுத்தின பின்பு அவர்களுக்குள் உயிர் மீட்சி வந்தது. உயிர்த்தெழுந்த வல்லமை காணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பிறகு அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவச்சனமே, இயேசு தன்னை வெளிப்படுத்தின பிறகு அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போது சீசர்களிடம்
உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை மறுபடியும் உயிர்ப்பித்தது. சீசர்கள் மேல் வீட்டறையில் ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மையும் சந்தித்து நம்மையும் உயிர்ப்பிக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருந்தால் நமக்குள் பாவம் இராது, கீழ்ப்படிதல் இருக்கும், பின்னாற்றங்கள் மாறும், அவ்விசுவாசம் நம்மை விட்டு நீங்கும், பொறாமைகள் மாறும், மேட்டுமையான எண்ணங்கள் மாறும், நாம் அனைவரும் ஒற்றுமை உண்டாகும், ஒரு மனம் உண்டாகும், கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம் மூலம் தேசங்கள் எழுப்புதலை காணும். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஜெயத்தையும் கொடுக்கும். கர்த்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமமா மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.